ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு சைனீஸ் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான அக்ராஸ் தி ஃபியூரியஸ் சி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜின். இவர் பேசிக்காக ஒரு போட்டுக்கு கேப்டன் மாதிரி, ஒரு ஃபிஷர்மேன் மாதிரி இருக்கிறாப்புல. இவருக்கு ஒரு அழகான குடும்பம், மனைவி மகள் அப்படின்னு. மனைவி பெருசாக இவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது, இவர் கூடயே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அதனால் மக மேலே உயிரே வச்சுருக்காரு. மகளுடைய பேர் நானா. அந்த பொண்ணுமே ஒரு நாளும் அப்பா எப்போ ஆஃபீஸுக்கு வேலையை முடிச்சுட்டு வருவாப்புல, அதாவது எப்போ எந்த வேலைக்கு போனாரோ அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாப்புல அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்குறா. அவருக்கும் மக மேலே உயிரே வச்சுருக்காப்புல, பெரிய பாசம்தான். இருந்தும் நம்ம ஆளுக்கு என்ன பண்ண, எல்லாரும் மாதிரியும் பணத்தை தேடி ஒரு ஓட்டம், ஒரு தேடல் ஒன்று இருக்குது. அதனால் அவர் பெருசாக அப்படியெல்லாம் மக அப்படின்னு பாசத்தை பொழிஞ்சு காட்டுறதெல்லாம் கிடையாது. ஒரு உயிரை வச்சுருக்காரு, ஆனால் அதை பெருசாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு நபர் கிடையாது இவர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இவருடைய மக கியோட்டோ யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு, தான் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஒரு நாள் ஒரு தடவை இவருக்கு கடந்த ஒரு 6-7 நாளாக அந்த பொண்ணு யூனிவர்சிட்டிக்கு வரவே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி இவர் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அந்த ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்டால், ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நாங்கள் உங்ககிட்ட மறைச்சிட்டோம் அங்கிள். உங்கள் பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் மேலே அவள் உயிரே வச்சுருந்தா. அது உங்ககிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பயங்கர இன்டிமேட்டாக அங்கிட்டு இங்கிட்டு எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு கப்பல் தான் அவங்க. அதனால் நான் கடைசியாக ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடி அவனோட தான் உங்கள் பொண்ணை பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் காணாம், அவனையும் காணாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த பொண்ணு நம்ம கதாநாயகன்கிட்ட சொல்லுது. உடனே கதாநாயகன், சரி இருக்கட்டுமா, நீ சொல்லி தான் அந்த விஷயமே எனக்கு தெரியும், எதுக்கும் நாளைக்கு நான் கியோட்டோ யூனிவர்சிட்டிக்கே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் கிளம்புறாப்புல. இது ஒரு பக்கம் இருக்கிற ஒரு தருணத்தில் நம்ம கதாநாயகனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சேருது. உங்கள் பொண்ணுடைய சடலத்தை நாங்கள் கண்டெடுத்திருக்கோம் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருந்து. இவருக்கு ஒன்றுமே புரியல, சுக்குநூறாக உடஞ்சி போயிடுறாரு ஒரு தகப்பனாக. அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கூப்பிட்டு வச்சு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ ஒரு விஷயம் இவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கிட்டத்தட்ட 16-17 தடவை கத்தியால் கொடூரமாக குத்தப்பட்டிருக்கா. இன்னொரு விஷயம், இந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு மேட்டரையும் டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு தகப்பனாக கேட்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். குதிச்சு போயிடுறாரு. நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. இப்போ இவருடைய இருக்கிற அதிகபட்ச உச்சகட்ட காண்டே யார் மேலே அப்படின்னா, அந்த நாய் யார், முதல்ல நம்ம பொண்ணோட ஒரு பயவுல சுற்றினான்ல, அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறான். அவனை வச்சு செய்யல என்ன விஷயம், என்ன தான் நடந்தது கடைசியாக நம்ம பொண்ணுக்கு அப்படிங்கிறது எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி அவனை தேடி பழிவாங்கும் படலமாக இவரே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அக்ராஸ் த ஃபியூரியஸ் சி அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் ஒன்று வெளியாச்சு. அந்த நாவலை தழுவி அப்படி அதே பேரில் இவங்க படமாக மாற்றிருக்காங்க. பட் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பற்ற ஒரு தகப்பனாக நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஆக்சுவலி இது சொல்லக்கூடாது, அந்த ஃப்ளோலையே பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக பெட்டராக ஒரு பெரிய ஷாக்கிங் மூமெண்ட்டாக அது இருக்கான். பட் இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா, நல்ல படங்கள் உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு தானே நம்ம சேனலே. அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த படத்துடைய ஃப்ளோலையே நம்ம பார்க்கும்போது என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அது ஒரு சரியான சம்பவம். ஆனால் அது ஒரு பெரிய ஷாக்கிங் மொமெண்ட்டாகலாம் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. போகிற போக்கிலே ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்தை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அது செம்மையான ஒரு ட்விஸ்ட்டு நிச்சயமாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம் இந்த கதையுடைய போக்கிலேயே நம்ம படம் பார்க்குறனால. இந்த படம் பேசிக்காக ஒரு சைனீஸ் ஃபிலிம். ஆனால் இப்போ இந்த ஜாப்பனீஸ் படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் கம்ப்ளீட்டாக இறங்கி தள்ளணும். 2 மணி நேரம் தான் படம் இருக்கும். ஆனால் படத்தை பார்த்து முடிக்கிறதுக்கு எப்பா ஒரு 4-4.5 மணி நேரம் ஆகிப்போச்சுல அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துருவாங்க. அவங்க எவ்வளவு ஃபாஸ்ட் பேஸில் ஒரு க்ரைம் த்ரில்லரே பண்ணால் கூட ஜாப்பனீஸ் படங்கள் நம்ம தான் இறங்கி தள்ளணும். அவங்களுடைய மேக்கிங் ஸ்டைலே அப்படி தான். அதே மாதிரி சைனீஸ் படங்கள் அங்கங்கே பரபரப்பாக போகும், அங்கங்கே அது ட்ராமா மோடில் தான் அவங்க செட் அவுட் பண்ணுவாங்க. அந்த விஷயம் இந்த படத்துலேயும் உண்டு. அதனால்
இது ரிவெஞ்ச் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு ஒன்று அப்படியேங்கப்பா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி அப்படியெல்லாம் போயிடாதீங்க. காட்சிக்கு காட்சி பரபரப்பான படம்லாம் இது கிடையாது. நிச்சயமாக இதில் பரபரப்பான காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது, அதை மறுக்க முடியாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இவங்களுக்குள்ளே செட் அவுட் ஆகிற அந்த எமோஷன்ஸ் நமக்குள்ளே கடத்தப்படுறதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ட்ராமா மோடில் தான் இந்த டீம் ஹேண்டில் பண்ணியிருக்கு. 2 மணி நேரம் 24 நிமிஷம் இந்த படம் ஓடுது. இதில் 1 மணி நேரம் பரபரப்பாக போகுது அப்படின்னா 1 மணி நேரம் ஸ்லோவாக அப்படி தான் போகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்தில் குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 4 கதாபாத்திரம். ஒன்று நம்ம கதாநாயகன், அவருடைய பொண்ணு, அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு, அந்த பாய் ஃப்ரெண்டுடைய அம்மா ஒன்று இருக்கும். சூப்பரான ஒரு கதாபாத்திரங்கள். இது 4மே நல்லா எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் தான். 4 பேரும் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தும் எக்ஸ்ட்ரானரி ஸ்கோப் யாருக்கு அப்படின்னா நம்ம கதாநாயகனுக்கு தான். அவருக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் விஷயங்கள் உள்ள சிக்கிக்கிச்சு. அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ் பாருங்கள், கடைசி அவருக்கு ஒரு க்ளோஸ்அப் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாத மாதிரி ஒரு சம்பவம் அது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக ஒரு புல் ஆஃப் பண்ணியிருந்தார். அதை டெக்னிக்கலி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உள்ளே இருக்குது. இந்த மாதிரி கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு ரைட்டிங் தான் மெயின் பார்ட்டே. எப்படி சுவாரஸ்யமாக எழுதுகிறாங்க, அதை எந்த அளவுக்கு காட்சிப்படுத்துகிறாங்கங்கிறது மட்டும்தான் மெயினான விஷயமே. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ஓரளவுக்கு புல் ஆஃப் பண்ணிவிடுவாங்க எந்த டீமாக இருந்தாலும். இந்த படத்துக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இருந்தும் ரைட்டிங்லேயும் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் என்கிட்ட கேட்டால் அந்த 2 மணி நேரம் 24 நிமிஷம்ங்கிறதுல இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் கத்திரி போட்டிருக்கலாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக, இன்னுமே செம கிரிப்பிங்காக, சூப்பர் படமாக இது வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போயுமே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நம்மளுடைய வேவ்லென்த் ரசிகர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஒரு அப்பா பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒன்றுங்கும்போது தகப்பன் என்ன பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதைக்களங்கள் பொதுவாகவே நம்மளை மாதிரி கேஸுங்களை பட்டுன்னு கவர்ந்துடும். அதனாலே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, இதில் நம்ம MCU ஸ்டைலில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு பேரெல்லாம் போட்டதுக்கப்புறமும் என் கிரெடிட்டில் போஸ்ட் கிரெடிட்லலாம் சீன் வச்சுருக்காங்க. அதை பொறுமையாக பாருங்கள். அதுலேயுமே ஒரு சில விஷயங்களை உள்ளே வச்சுருக்காங்க. அதனால் படம் ரிட்டர்ன் போட்டானா அதோட கிளம்பிடாதீங்க. பின்னாடி இன்னும் நிறைய மேட்டர் இருக்குது. அங்கே தான் ஒரு சில விஷயங்களை ரிவீலே பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இதில் கேன் யூ ஃபீல் மை லவ்னு சொல்லி கிளைமேக்ஸில் போஸ்ட் கிரெடிட்டில் அது என் கிரெடிட்னே சொல்லலாம். என் கிரெடிட்டில் ஒரு பாட்டு ஒன்று வருது. அட்டகாசமான ஒரு நம்பரு. டெஃபினெட்லி அந்த பாட்டு உங்களை கவர்ந்தே தீரும். பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த பாட்டை முழுசாக கேளுங்க. யாரு கண்டது அது ரிங்டோனை எத்தனை பேர் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதே ஒரு மேட்ரு தான். அந்தளவுக்கு செம்ம ப்ரீஸியான நல்ல ஒரு எமோஷ்னல் சாங் அது. செம்ம பாட்டு அது, கேன் யூ ஃபீல் மை லவ். அதையும் வெயிட் அண்ட் வாட்ச். இது எல்லாம் போக அடல்கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. செக்ஷுவலாகவும் ஒரு சில மேட்ரு உள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது மக்களே. இது ரேஷன் கார்டு சம்பவம் படம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மொபைல்லே பார்த்தீங்கன்னா கூட பொருளையை பொத்திட்டு உள்ளே தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு படம், அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். இந்த படம் டெஃபினட்டாக நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். உங்கள் டைம் வேஸ்ட்டாக போகாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல படம் தான். அந்த ஸ்லோனஸ் அங்கங்கே இருக்கும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு லிங்க்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.